அன்பிற்குரியோர்களே, ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்பினால், முதலாவது இது உறுதியான கட்டளை என்று அறிய வேண்டும். கிடைத்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்று சொல்வதற்கு ஆவியானவர் அபிஷேகம் என்பது காலை 10:30 மணி இடைவெளியில் கிடைக்கும் தேநீர் அல்ல. அது கிறிஸ்தவனின் ஓடுகின்ற சீரான குருதி ஓட்டம். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று வாசிக்கிறோம். இது அத்தியாவசியமான ஒன்று என்ற அறிவு வேண்டும். இரண்டாவது, நமது நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும். பணம், புகழ், அந்தஸ்தை சம்பாதிக்க ஆவியானவரின் அபிஷேகத்தை வியாபார நோக்கில் தேடக்கூடாது. ஆவியானவரின் அபிஷேகம் என்னை சாட்சியாக வாழ வைக்குமே என்ற நோக்கம் மட்டுமே வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது, ஆவியானவரின் அபிஷேகத்தின் மீது தீராத தாகம் வேண்டும். தாகம் எடுத்த ஒருவனால் பிற வேலைகளில் வேகம் எடுக்க முடியாது. யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். நான்காவதாக விசுவாசம், அதாவது பற்றுறுதி வேண்டும். மத்தேயு 9:28 இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 29 அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். நான் கேட்கிறேன், என்னை நிரப்புவார் என்ற உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஐந்தாவது, எதிர்பார்ப்பு வேண்டும். எதிர்பார்ப்பு நம்மை காத்திருக்க செய்யும். எதிர்பார்ப்பு நம்மை ஆயத்தமாயிருக்க செய்யும். எதிர்பார்ப்பு நம்மை பிற அலுவல்களில் இருந்து தலையிட விடாமல் நம்மை தற்காக்கும். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:15 சொல்கிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆவியானவரின் அபிஷேகம் அத்தியாவசியமான ஒன்று. நமக்கு கிடைக்கக்கூடாத மகா பெரிய பரிசு. வேண்டுதலோடு, விசுவாசத்தோடு, தாகத்தோடு, ஒரே நோக்கத்தோடு பெற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.